அம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா குளிக்குள்ள விழுந்துருச்சுமா. சீக்கிரம் இருமா இருமா இருமா, நான் பாத்துக்கிறேன். இரு, கடப்பாரை எடுத்துட்டு வரேன். நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற? வா இங்க தோண்டு. வா, ஓரமா நில்லு, கடப்பாரை பட்ட போகுது. சீக்கிரம் தோண்டுங்க. மா, இந்த இடம் தான். தெரியும் தோண்டு. கோயிலம்மா, கடப்பாரை மூஞ்சில அடிச்சிட போகுது. சரி சரி, தள்ளியேருமா. கண்மணி, உனக்கு கேட்டுச்சா? டங்குன்னு சத்தம் கேட்டுச்சே. புதையல் கிடைச்சிருச்சு போல இருக்கடி. ஐயோ, நம்ம பெரிய பணக்காரங்களாக போறோம். ஜாலி இல்ல? கொஞ்சம் பொறுமையா இருமா. ராமலிங்கம், இன்னும் நல்லா கடப்பாறைய போட்டு பாருங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்குதே. மா, பெரிய புதையலா இருக்கும் போல தெரியுதுமா. சத்தம்லாம் கேக்குது. ஆமா கண்மணி, பெரிய புதையல் தாண்டி. ராசாத்திக்கு கிடைச்ச அந்த சின்ன சிலைக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்னா இதுக்கு பல கோடி கிடைக்கும் போல இருக்கே. அம்மா, நீ போய் யாருக்கும் தெரியாம மரகதாத்த கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வா. சரி சரி சரி. ராமலிங்கம், என்னங்கம்மா? வேடிக்கை பார்க்காம நல்லா தோண்டுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வந்துருச்சுமா. வாங்க சம்பந்தி, வாங்க பாருங்க. என்னாச்சு கண்மணி? அத்தை, நம்ம வீட்லயும் புதையல் இருக்கு. சத்தம் கேக்குதா? ஆமால. ஆமா. புனிதா, புனிதா. என்ன சித்தி? என்ன வீடு இன்னைக்கு விரிச்சோடி கிடக்க, யாரையுமே காணோம்? ஆமா சித்தி, மாடியிலயும் யாரும் இல்ல. அப்படி எங்கதான் போயிருப்பாங்க எல்லாரும்? என்ன என்ன சித்தி, ஏதோ உடைக்கிற சத்தம் கேக்குது. ஆமா, கொல்லையில இருந்துதான் கேக்குது. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். மா, இங்க வந்து பாருங்களேன், புதையல் தெரியுது. ஆமா கண்மணி, நீ சொன்ன மாதிரி புதையல் கிடைச்சிருச்சு கண்மணி. என் பொண்ணு சொன்னா சொன்னபடி நடக்கும் சம்பந்தி. புதையல் எடுங்க. சரிங்கம்மா. பாத்து பாத்து, எடு எடு எடு. வை. என்ன சித்தி இது? ஏதோ புதையல் மாதிரி இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது. இவ லேசுப்பட்டவ இல்ல புனிதா. ராசாத்தி வீட்ல இந்த பொண்ணாலதான் புதையல் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த புதையலை எடுத்து கொடுக்கதான் அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா அவன் நினைச்ச மாதிரி புதையலை எடுத்துட்டா பாரு. இருங்க சித்தி, உள்ள இருக்கிறது புதையலா பொண்ணாக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மா, இப்ப என்னம்மா பண்றது? யோ, இதெல்லாம் ஒரு கேள்வியா?
வெளியே எடுத்து என்ன இருக்குன்னு பாரியா. ம் சரிம்மா சரிம்மா. என்ன கண்மணி, பழைய பேப்பர்லாம் இருக்கு? மா, பேப்பர் எல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் இரு. ஆஹா, நீ எடுப்பா. என்ன புனிதா, புதையலை பார்த்து இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க? புதையல் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. ஐயோ, என்ன கண்மணி, மண்டை ஓடு இருக்கு? அதம்மா எனக்கும் புரியல. இதுதான் புதையலா? ஏன் கண்மணி இப்படி வெறுப்பேத்துற? இல்லத்த. என்ன இல்லத்த நொல்லத்தனுக்கிட்டு இந்த மண்டை ஓட எடுக்கவா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்துக்கிட்டே இந்த குழந்தைய வர வச்ச? நீ வெறும் வாய் தான் பேசுற, செயல்ல ஒண்ணுமே இல்ல. பொண்ணு நம்பி நம்பி நான் ஏமாந்து போனதுதான் மிச்சம். எப்ப பாரு எதையாவது சொதப்பலாவே செய்ய வேண்டியது. ச்சே, வெறுப்பா இருக்கு உன்னை பார்த்தாலே. இவங்க வேற. ஐயோ, ஏய், உன்னை நம்பி கூட்டிட்டு வந்தா புதையல காட்டாம மண்டவோட காட்டுறியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே. சிரிக்காதடி, எனக்கு பத்திக்கிட்டு வருது. சூப்பர் கண்மணி, அருமையான புதையல் கிடைச்சிருக்கு போல. ஏன் அண்ணி, இந்த மண்டை ஓட்டை எடுக்கவா அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க? ஐயோ பாவம். என்ன புனிதா, மண்டை ஓடுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இது ஒருவேளை பழங்காலத்து அரசரோட மண்டை ஓடா இருந்தா பெரிய விலை போகும்ல. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவோ விலை கொடுத்து இதை வாங்குவாங்க. அப்படியா சம்பந்தி? அப்ப இத வித்து பணக்காரங்களாயிடலாமா? ஆமாம்மா, அம்மா சொல்றது உண்மைதான். நிறைய பணம் கிடைக்கும். அம்மா, அவங்க ஓட்டுறாங்க, அது தெரியாம நீயும் பல்ல இழிச்சுக்கிட்டு பணக்காரங்கள் ஆயிடலாமான்னு கேக்குற? எங்களை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? அப்புறம் அம்மாவும் பொண்ணும் இப்படி ராசாத்திய பார்த்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சா இப்படிதான் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். அண்ணி, சின்ன வயசுல நான் ஒரு செய்யுள் படிச்சிருக்கேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகத்துல வருது. காண மயிலாட கண்டறிந்த வான்கோழி தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடியது போல. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா நீ உங்களுக்கு? மயில் தான் தோகையை விரிச்சு அழகா ஆடுறத பாத்துட்டு அங்க இருந்த வான்கோழியும் அத ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுச்சான். அதே மாதிரிதான் நீங்களும். ஆமா, அதுல கண்மணி மயிலா இல்ல வான்கோழியா? அது அவங்களுக்கே தெரியும். நீங்க வாங்க போலாம். இத பாரு பிள்ளைங்களா, நம்ம ஆசிரமத்தை பார்க்க ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு அங்கிளும் ஆண்டியும் வந்திருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா, படிப்பு எப்படி, சாப்பாடு எப்படின்னு எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்போ நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் கொடுக்கறாங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லணும்.
நான் சொன்னது புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு யாராவது தப்பா சொன்னீங்க, ஆசிரமத்தை விட்டே துரத்திடுவேன். ஜாக்கிரதை. அப்புறம் ஒருவேளை கஞ்சி கூட கிடைக்காது. நல்லபடியா சொல்லிடுவீங்களா எல்லாரும்? மாப்பிள, எனக்கு எந்த கெட்ட போட்டாலும் அப்படியே செட் ஆகுது இல்ல? போறாம. மாமா, அத்தை ஃபோன் பண்றாங்க. சரி பேசு. ஹலோ, சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, என்ன அத்தை ஃபோன் பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருக்கீங்க? என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அத ஏன் கேக்குற? இந்த கண்மணியும் அவங்க அம்மா கோகிலாவும் அடிக்கிற கூத்த நினைச்சாலே ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன அத்தை? சொல்றேன், இரு. பாத்தியா ராசாத்தி அவங்களோட கெட்ட எண்ணத்தை? உனக்கு அந்த குழந்தை மூலமா புதையல் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே எப்படியாவது அந்த குழந்தைய கொண்டு வந்து நாமளும் புதையல் எடுக்கணும்னு அம்மாவும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்குதான் ரோஜாவே தத்தெடுத்திருக்காங்க. புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா? உன்னை பார்த்து புதையல தேடி அலைஞ்சு 2 மண்டை ஓடு கிடைச்சதா மிச்சம். அம்மாவும் பொண்ணையும் பாக்கணுமே, பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. பத்தாததுக்கு மரகதாக்கா வேற சீனு மூஞ்ச காமிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கண்மணி ஏன் அப்படி பண்றாலோ தெரியல அத்தை. விடு ராசாத்தி, அவெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டா. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? அத்தை, ரோஜாவை மீக்கிற விஷயமா நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமா ராசாத்தி, அவங்க கிட்ட குழந்தைய ரொம்ப நாள் விட்டு வைக்க கூடாது. அது குழந்தைக்கு நல்லது இல்ல. ஆமா அத்தை, அதுக்கான முயற்சியை தான் நாங்க எடுக்க வந்திருக்கோம். என்ன ஆனாலும் சரி, அவகிட்ட இருந்து குழந்தைய மீட்காம நாங்க விட மாட்டோம். பாத்து பத்ரோ ராசாத்தி, நான் வச்சிடுறேன். சரிங்க அத்தை. ரசாத்தி, என்ன நடந்துச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? அதுவா மாமா, நம்ம வீட்ல கண்மணி அந்த கோகிலா அம்மாவும் ரோஜா வச்சு வீட்டுக்குள்ள குழி தோண்டி நமக்கு கிடைச்ச மாதிரி புதையல் கிடைக்குமான்னு பாத்துருக்காங்க. ஆனா அந்த மண்டை ஓடுதான் கிடைச்சு. என்ன எதுக்கு ஓவரா சிரிக்கிற? இல்ல மாப்பிள, இல்ல. புதையல்னு எலும்பு கூட தோண்டி எடுத்த உடனே கோகிலாமா மூஞ்சி எப்படி கோணி போயிருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். அண்ணா போதுண்ண, நிப்பாட்டுங்க. சரிமா, சரி. ராசாத்தி, ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சியா? குழந்தைய பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் தத்தெடுத்திருக்காங்க. அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்ப அந்த குழந்தைய எங்க வேணாலும் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது கூட தயங்க மாட்டாளுங்கம்மா. ஆமா ரசாத்தி, அழகு சொல்றது உண்மைதான். அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு சீக்கிரம் குழந்தைய மீட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஆமா மாமா, அத நானும் நினைச்சேன். சரி வாங்க, ஆசிரமத்துல போய் குழந்தைங்களை பார்க்கலாம். ஜெய் மகிழ்மதி. ஐயோ, கேட்டுக்க போகுது. அண்ணா போன் டிகே மேடம், டிகே வாங்க போலாம். அம்மா, குழந்தைக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேங்கய்யா. வாங்க வாங்கம்மா. வாங்க சார். குழந்தைங்களா, நான் சொன்னேன்ல ஜெய்ப்பூர்ல இருந்து ஆண்டி அங்கிள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க இவங்கதான். குழந்தைங்க எல்லார் பேரையும் சொல்லிடுறேன். இவ பேரு ஷீலா, இவ சாவித்ரி.
இவன் பெல்லி டான்ஸ் ஆடுவான், ரொம்ப சுட்டி பையன். அவன் முனுசாமி, கோபால், அவன் தங்கராஜ். சரிங்க சார், நீங்களும் உங்க ஒய்ஃபும் கிளம்புங்க. நாங்க குழந்தைங்களோட கொஞ்சம் சரி. பேசிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்களா, இவங்கள தொந்தரவு பண்ண கூடாது, சரியா? அப்புறம் சமத்தா இருக்கணும். குழந்தைங்கனால என்ன தொந்தரவு வர சரிங்க. போகுது? நீங்க தள்ளுங்க, சரிங்கம்மா. நாங்க பாத்துக்கிறோம். அரே சார், அரே, உங்க கையாலே பசங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க. நீங்க தான் சார் கொடுக்கணும். கொடுங்க. இந்தாங்கோ, கொடுங்க. கொடுங்க ஐயா. தைரியமா சாப்பிடுங்க. நல்ல கடையிலே வாங்கிட்டு வந்தது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்கிட்ட கொடு. ஆ, இங்க வா. இங்க சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குமா? ஓ, ரொம்ப நல்லா இருக்குமே. காலையில இட்லி, தோசை, பொங்கல் வடைலாம் தருவாங்க. மதியம் சாப்பாடு, பொரியல், அப்பளம் தருவாங்க. நைட்டு சப்பாத்தி பால்லாம் தருவாங்க. இங்க போட்டுக்கோ, நல்ல துணிமணி எல்லாம் கொடுப்பாங்களா? ஓ, குடுப்பாங்களே. இப்ப கூட புது ட்ரெஸ் தான் கொடுத்திருக்காங்க. சரி. அம்மா, இங்க மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? மொத்தம் 14 குழந்தைங்க இருக்காங்க ஐயா. எவ்வளவு நாளா இந்த 14 குழந்தைங்க இருக்காங்க? இந்த பையன் கை குழந்தையா இருக்கும்போது வந்தா. இவனோட சேர்த்து மொத்தம் 14 குழந்தைங்க இருக்காங்க. அவ்வளவுதாம்மா. இடையில வேற யாருமே இங்க வரல. சரிம்மா, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கூட்டிட்டு போட்டுமா? பசங்களா, எல்லாரும் போங்க. மறுபடியும் மத்தியானம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க. வாங்கம்மா, வாங்க. பாத்து எல்லாரும் வாங்கம்மா. குழந்தைங்க எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறாங்க போல இருக்கே. ஆண்டி, என்ன பாப்பா, நீங்க எப்பவுமே உங்க கூடயே இருக்கீங்களா? ஏன் பாப்பா அப்படி கேக்குற? இல்ல, இன்னைக்கு நீங்க எங்களை பார்க்க வந்ததுனால எங்களுக்கு நல்ல Dress, நல்ல சாப்பாடெல்லாம் கிடைச்சது. அதே நீங்க டெய்லியும் அங்க கூட இதே மாதிரி இருந்தா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். மாமா, இங்க எதுவும் சரியில்லை மாமா. நாம வந்ததுனாலதான் குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க. ஆமா ரசாதி, பணத்துக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது பாரு பாப்பா, நாங்க உங்க கூடவே இருக்க முடியாது. ஆனா எப்பவும் நல்ல சாப்பாடும் நல்ல துணிமணியும் கிடைக்க நாங்க ஏற்பாடு பண்றோம். சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. சரி, போய் சாப்பிடு போ. ம். மாமா, நாம எதுக்காக இங்க வந்தோம்? ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் பார்த்தா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் மாமா. முதல்ல நம்ம ரோஜாவை கண்டுபிடிப்போம், அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம். அண்ணி, என்ன? குழந்தை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பாடு கொடுக்கறேன், ஊட்டி விடுங்க. ஏன் நீ ஊட்டி விட்டா குறைஞ்சா போயிடுவ? நீயே ஊட்டி விடு. நான் எதுக்கு ஊட்டி விடணும்? நீங்க தானே அவளை ஆசாசியா தத்தெடுத்தீங்க. நீங்களே ஊட்டி விடுங்க. புனிதா, என்ன இங்க சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, அண்ணிய குழந்தைக்கு சோறு ஊட்டி விட சொன்னா அவங்க கோவப்படுறாங்க. கண்மணி, நீ தானே இது பொக்கிஷ குழந்தைன்னு தத்தெடுத்துட்டு வந்த. அப்ப நீ தான் குழந்தைக்கு சோறு ஊட்டணும். சரிங்க அத்தை. இந்தா காட்டு. இப்ப வாங்க போறியா இல்லையா? குட்டி பிசாசு சாப்பிடாம நம்மள ஆட்டி படைக்குது. போக போக என்ன பண்ணுமோன்னு பயமா இருக்குடி. ஆமாமா, இவள என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ரோசா, சாப்பிடுமா.
ம். ஐயோ ஏய் உன்ன ஐயோ என்னடி உன் வயித்துல இப்படி திடீர்னு குத்திருச்சு? ஆமா, இவ பெரிய இரும்பு கை மாயாவி பாரு. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கலம்மா. அறிவு இருக்கா உனக்கு? அந்த குழந்தை உன் வயித்துல குத்துறா, வாங்கிட்டு சும்மா இருக்க? அத்தை, அவ குத்துனதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வலிக்கல அத்தை. ஏய், இது அதிர்ஷ்ட குழந்தைன்னு கூட்டிட்டு வந்து வளர்க்குற, அது உன் வயித்துல இருக்கிற நம்ம வீட்டு வாரிசு அழிச்சிரும் போல இருக்கே.